2024ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் பற்றிய முக்கிய தகவல்கள். வரிவிதானம். இந்நிறுவனம் தனிநபர் வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் செய்யவில்லை. இந்த தகவல் பலராலும் எதிர்பார்க்கப்பட்டதில்லை, ஏனெனில் வருமான வரியில் சலுகை கிடைக்கும் என பலர் நம்பினர். வளர்ச்சி மற்றும் முதலீடு. 2024 முதல் 25 வரை நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டில் மாநிலங்களுக்கு 50 ஆண்டுகள் வட்டியில்லா கடன் 75 பைசா (000 கோடி) ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு. 2047 இல் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான முயற்சிகள் முழு தனி வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் முதலீட்டு திட்டங்களின் மூலம் முன்னெடுக்கப்படுகின்றன. முத்ரா திட்டம். முத்ரா திட்டத்தின் கீழ் 43 கோடி வரை வங்கிக் கடன்கள் வழங்கப்படவுள்ளன. இது சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான உதவியை அதிகரிக்கிறது. பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முக்கியமாக நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் புதிய கல்வி நிறுவனங்கள் அமைக்க மற்றும் மொத்த கல்வி தரத்தை மேம்படுத்த சில புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு அறிவிப்பும் அறிவிக்கப்படவில்லை என்பது அனைத்து கட்சியினரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம் நியூஸுடன்.